ஓம் சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை என்னும் பாதையில் பெரிய குழியில் தடுக்கி விழுந்தவுடன் இத்துடன் நம்முடைய கதை முடிந்தது என்று நீ கருதக்கூடாது. குழியில் இருந்து மேலே வருவது எப்படி என்று தான் எண்ண வேண்டும். இடையூறுகள், அயப்பாடுகள், துன்ப துயரங்கள் போன்றவை எல்லா மனித வாழ்விலும் வருவது இயல்புதான். ஆனால் சிலர் அதிலே துவண்டு வாடி விடுகின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் தோல்வியை தழுவுவது தவிர்க்க முடியாதது. ஆனால் வெற்றியாளர்கள் எத்தகைய இக்கட்டான சூழ்நிலையையும் கடந்து போய்விடுவார்கள். எதையாவது சாதிக்கும் முயற்சியில் இறங்கினால் தடைகள் உறுதியாக குறுக்கிடத்தான் செய்யும். எல்லோருக்கும் இப்படி நேர்ந்திருக்கும். ஆனால் அந்த தடைகள் நம் பயணத்தை நிறுத்திவிடக் கூடாது. பாதையில் சுவர் குறுக்கிட்டால் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு திரும்பி போகக்கூடாது. அதை தாண்டி போவது எப்படி என்று கண்டுபிடிக்க வேண்டும். வெற்றியெல்லாம் எடுத்தவுடன் கிடைத்து விடுவது இல்லை. இடையிடையே தடைகள், மனசோர்வை உண்டாக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், இன்ன பிற சிக்கல்கள் எல்லாம் ஏற்படும். அதனால் தளர்ச்சி கொள்ளக்கூடாது. உனக்கு ஏற்படும் சிக்கல்கள்தான் உன்னை நின்று நிதானமாக யோசித்து சிந்திக்க செய்கின்றன. அடுத்த அடியை எப்படி, எவ்வளவு அழுத்தத்தோடு எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்கு அத்தகைய தடைகள் கூட நமக்கு தேவைதான். வெற்றி பெற்றவர்களை கேட்டுப்பார். அப்பப்பா, என்னுடைய முன்னேற்றத்துக்குத்தான் எத்தனை தடைகள் இருந்தாலும் நான் மனம் தளரவில்லை, சளைக்காமல் முயன்றேன், அதனால் இன்று இந்த நிலையில் வாழ்கின்றேன் என்பார்கள். பயணம் செய்யும் பொழுது வழியில் கல்லும் முள்ளும் இருக்கத்தான் செய்யும். நாம் தான் பார்த்து நடக்க வேண்டும். தவறி போய் முள் குத்தினாலும் அதை பிடுங்கி எறிந்துவிட்டு பயணத்தை தொடர வேண்டியதுதான். அதற்காக அங்கேயே அமர்ந்து விடுகிறோமா என்ன? நம்மை தொல்லைகள், துன்பங்கள், தடைகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் குறுக்கிடும் பொழுது துவண்டு விடாதே. அதுதான் வாழ்க்கை என்று உன்னுடைய திறமைகளுக்கு நீயே முற்றுப்புள்ளி வைக்காதே. அதையும் மீறி என்னால் முடியும், எதிர்கொள்ள முடியும் என்ற மன உறுதியுடன் சிகரத்தினை நோக்கி சலிப்பின்றி பயணம் செய் தங்கமே. நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். நீ எழுந்து நின்றுவிட்டால் போதும். உனக்கு வேண்டிய அனைத்தும் உன்னை தானாகவே தேடி வந்துவிடும். உன்னுடைய வேதனையை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பொழுது குழந்தையாகி விடுகின்றாய். என் வேதனையை யார் புரிந்தால் என்ன, புரியாவிட்டால் என்ன, நான் தான் அதை சுமந்து கழித்தாக வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பொழுது குருவாகி விடுகின்றாய். மனம்தான் காரணம் எல்லாவற்றிற்கும். அதை என்னிடம் ஒப்படைத்துவிடு, நான் பார்த்து கொள்கின்றேன். நீ நிம்மதியாக இரு. விடியலுக்காக காத்திருக்கும் உன்னுடைய வாழ்வில் சூரியனாய் வந்து நான் வெளிச்சம் தருவேன். நல்லதோ கெட்டதோ எல்லாம் என் பாதங்களில் சுமத்திவிடு. எதுவுமே இங்கு நிரந்தரமில்லை. எல்லாமே ஒரு நாள் மாறும். நான் மட்டும் உன்னை விட்டு எப்பொழுதும் மாறமாட்டேன். நான் இருக்க பயமேன். இது வெறும் வார்த்தையல்ல, இந்த அப்பாவின் சத்திய வாக்கு. நீ விரும்பிய வாழ்க்கையை விரும்பியபடியே வாழப்போகின்றாய். உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை முழுமையாக உணர்ந்து கொள்ளும் தருணமும் நேரமும் வரப்போகின்றது. உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என் தங்கமே. அனைத்திற்கும் தொடக்கமும் உண்டு, முடிவும் உண்டு. இந்த நாள் உன் வாழ்வில் துன்பத்தின் முடிவு நாள், உன் இன்பத்தின் தொடக்க நாள். நிச்சயம் என் வாக்கு உனக்கு பலிக்கும். நீ எதையெல்லாம் என்னிடம் வேண்டும் என்று கேட்டாயோ அவை அனைத்தையுமே நான் உனக்காக தரப்போகின்றேன். நல்லதை மட்டுமே நினை தங்கமே. நிச்சயம் நல்லதே நடக்கும். அற்புதங்கள் உன்னுடைய வாழ்வில் நடக்கும். ஆனந்தமாய் நீ இருக்கப் போகின்றாய். நீ நினைத்த காரியங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக நடத்தி வைப்பேன். உன்னுடைய உள்ளத்தில் நிலையான நிம்மதி பிறக்கப் போகின்றது. சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய். நீ என்னை மனதால நினைத்தாலே போதும். உன் மனம் கருவறையாகி அதில் நானே காட்சியளிப்பேன். நிம்மதியாக இரு. ஓம் சாய்ராம்.